இதுதான் எங்கள் வீடு. அதை விட கெத்தான வேலை செய்யறீங்க. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த காணொலியில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஒரு காணொலி தான் இது. எங்களோட வீடு, எங்களோட வருங்காலம் அந்த என்னன்னு சொல்கிற அரண்மனையோ மாளிகையோ அதை தானே இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். அதோட சக்தி அங்கே வேலை செஞ்சோன்னு இருக்கிறார் வீட்டை. அவர் செய்கிற வேலையில் என்னென்ன வேலை இப்போ போய்கொண்டிருக்குது, எங்களோட வீடு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அண்டு கணக்க பேர் ஆவலாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோ சும்மா நார்மலாக எங்களை வீட்டை காட்டுற மாதிரி இருக்கும். மீண்டும் கணக்க வீடியோக்குள்ளே ஒவ்வொரு வேலையும் நடக்க அதை காணொலியாக எடுத்து நாங்கள் உங்களுக்கு போடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி என்ன செய்றீங்க? தெரியல இல்ல. வாவ், கேக் அடிக்கிறீங்களோ? என்ன செய்றீங்க? கலாச்சு போனீங்க. சக்தி இந்த வெயிலுக்கு கலாச்சு போனார், அதால கோபமாக்க வைக்கிறார். இப்ப என்ன நாங்க அல்ல இருக்கிறது? நோ நோ நோ. என்ன மாதிரி எப்படி போகுது? இன்றைக்கு எத்தனை சீமெண்ட் பேக் கல் அறுக்க போறீங்க? இன்றைக்கு ஒரு 4 பை தான் இருக்கு எங்கள்கிட்ட. ஓகே, 4 பைக்கு 5 பை இருக்கு. 5 பைக்கும் வேலை செய்வோம். அப்போ 5 பையும் அறுத்துட்டு அதுக்கு பிறகு வேண்டியா இருக்க போறீங்க? ஓகே, இது சக்தி அறுத்தத தனியா. இது 3 பை சீமெண்ட். இவ்வளோமா? இதில் எத்தனை கல் வந்த? 3018 180 கல் கிடக்கு. நாங்கள் ஒரு பைக்கு ஒரு 60 கல் 60க்குள்ள தான் விழுத்தோம். அதான் பிளப்பாக. இது பார்த்தீங்கன்னா இது நான் இவரும் சேர்ந்து அறுத்தேன். இவர் உயிர் நண்பர். இது ஒரு 5 கிலோ அறுத்தேன். இன்றைக்கு ஒரு 5 கிலோ அறுக்க இருக்கு. அப்போ இன்றைக்கு அந்த 5 பேக்கும் அறுத்து தான் போறீங்க. ஓகே. என்னன்னா ஒரு பாக்கி அறுக்கிறதுக்கு கூலி 1400 ரூபா போகுது. இந்த வீடியோவில் மிச்சப்படுறேன். நண்பனே காசு வேண்ட மாட்டான். சும்மா சொல்றாரு சக்தி. அப்புறம் எல்லாரும் நினைப்பீங்க அந்த பொடி பாவம். ஏன் சீலையில இருக்கிறீங்க? சீலையில வைக்கிறீங்க துணியில? மண் ஒட்டா கூட புறாவு துடைக்கிறேன். ஏன்னா ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த துடைக்கிறேன்னு சொல்லதான் நான் ஞாபகம் வருது. முந்தி நாங்க வீடு கட்டைகளை துடை இது உண்டு, இந்த சின்ன தும்மு தடி மாதிரி உன்னோட தட்டுறதில்ல. நான் தட்டையில, அம்மா அப்பா தட்ட. நான் சின்ன பிள்ளை. ஒரு பையக்கு 60 கல் விற்றோம்னா நான் அதான் நல்ல கல் 55 60 தான் வீடு கட்ட விட்டுருவேன். நாங்கள் 3 தரம் வீலர் மண்ணும் கலைச்சி போனோம். கலைச்சி அப்படி தான் கலைக்கும். அண்ணன் கேட்டுனால என்ன ரேஷியோவில் மண் போடுற நீங்க என்ன சொல்லல? ஏன் சக்தி வந்து கலைஞ்சு அரைத்து தரவே 3 தரம் மண்ணும் 2 தரம் சல்லியும் போட்டால் 60 கல் கணக்காக. சரியா? சில பேர் டஸ்ட்டும் கலந்துருக்கு. கூடுதலாக நாங்கள் கடையில் வேண்டாம். கல் டஸ்ட் கடையில் வேண்டி தான் கட்டுறோம். ஓ, இப்போ கடையில் விற்குதோ? கூடாது, டஸ்ட் எல்லாம் இருக்கிற நம்பி வேண்டிய. இப்போ நாங்கள் இருக்குமா போல வராது. ஏன்னா முதலே தெரியும் கல் நீங்கள் தானே அறுப்பீங்க, கடையில் வேண மாட்டீங்க. இவ்வளோ தெரியும். நீங்கள் ஞான திருஷ்டியா இவர் பள்ளிக்கொண்ட படிக்க தண்ணி வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி நான் அள்ளி போடுவேன். என்னன்னு யோசிச்ச? நீங்க பெரிய ஒரு கம்பெனியில வேலை செஞ்ச டாக்டர். இப்ப அதை விட கெத்தான வேலை செய்யறீங்க.
பாருங்க காலத்தை பள்ளிக்கூட படிக்கண்டேக்க பள்ளிக்கூடத்துல இந்த விழா படிக்கண்டேக்க சார் அந்த கிணத்துல ஒரு சீமெண்ட் கட்டு பிஞ்சு நடக்குது ஒரு பூசட்டமே அந்த விழா அப்பவே நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. இதுதான் துப்புரவாக்கட்டும் சார், படிக்கிறத விட அதுதான் விருப்பம். துப்புரவாக்கட்டும் சார், தூசு தட்டட்டோமே சார், அந்த அவையாளம் கட்டுமா வீட்டை காட்டுங்க. இப்ப எல்லாம் ஜக்கியலோட இருக்குது. இதுதான் எங்கள் வீடு. கலெக்ட் இல்ல நாங்க நிறைய நினைவுகள் நிறைய கதைகள் இருக்குது. இதை பத்தி எல்லாம் சொல்லி சொல்லி காட்டுவோம். அப்படியே அந்த கேக் அடிக்கிற மாதிரி பட்டியாலும் கொஞ்சம் பிரச்சனையான அச்சு பட்டியல். இதுக்கு முந்தி அறுத்தாங்க கழுகு இதெல்லாம் கிடந்து மூலைகளுக்கு உடாய் எவ்வளவு 25 எடுத்தாங்க உட்டாய். இது ஓகே போல ஆட தெரியாதவனுக்கு அரங்கஞ்செடியில சொல்றாங்க. உங்களுக்கு அரங்க தெரியும், பட்டி தான் போல. சரி, கஷ்டப்பட்டு அருங்கோ. நான் போட்டு வரேன். அல்ட்ராடெக் சிமெண்ட்ல தான் அறுக்கிறோம். அல்ட்ராடெக் அங்க பாருங்க பாக்கெட்ட. புரிஞ்சிருக்கு. வீடு ஒரு தடவை தான் கட்ட முடியும் அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட். என்ன மாதிரியான்னு சொன்னா இருக்கும் சரியா? இப்படி போட்டு குத்தினாதான் எல்லா இடமும் போய் நல்லா இருக்கும். இது இப்போ மிஷின் ஆச்சு, மிஷின்கள் இல்லை கல்லுகளாக இருக்கிறேன். அது மிஷினில் இருக்கிறது நல்ல கல். ஏன்னு சொன்னா அப்படியே போட்டு மிஷின் இருக்கும் நல்லா பிளப்பா வரும் சரியா. இதால குத்துறத விட அது நல்லா அது வேலைக்கு முடியும் தானே. இதுக்கு படம் கொட்டணும். நாங்கள் இந்த சாரை விரிச்ச வாடியா இதில் கொட்டுன்றது எல்லாம் காய விட்டு திருப்பி எடுத்தாலும் எடுத்து அந்த சல்லி மாதிரி போடலாம். இப்போ எல்லாத்தையும் நிரப்பிட்டு பார்க்கறதுக்கு இந்த வேலை செய்யணும் இருக்கிறாங்க, ஆசையாகிறாங்க. ஆனால் செஞ்சு வாதா தான் தெரியும். அது தெரியுது, நான் அதெல்லாம் சொல்கிறேன். நிழலுக்கு அறுக்கலாம் காயா. நாங்கள் இதுக்கு முதல்ல எல்லாம் அந்த மரம் நிழலுக்காக போட்டு அறுத்துனாங்க. அது காய கண்ணால் இப்போ நாளைக்கு வாங்கிட்டு நாளைக்கே திருப்பி தூக்கி அட்டி எடுக்கணும். அட்டி என்ன ஒரு அந்த இப்படி இதுதானே மட்டி. மொத்தமாக எங்களுக்கு ஒரு 4000 கல்லு கிட்ட தேவை வரும். ஓ, அப்போ 4000 கல்லு மறுக்கு எவ்வளோ காலம் எடுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எத்தனை அறுத்திருப்பீங்க சொல்லுங்க. அவசரம் வந்தா அவசரப்பட்டா இருக்கலாம். அவசரம் இல்லையென்று விட்டும் சில விஷயங்களை விடக்கூடாது. அப்புறம் பஞ்சு எழுப்பா போயிடும். பஞ்சு எழுப்புல இதுக்கு முதல் சீமெந்து பல விலையில போனது. நான் 1950 ரூபாய்க்கு வேண்டினான். கடைசியாக வேண்டிய 2400 ரூபாய்க்கு வேணும், 2200 ரூபாய்க்கு வேண்டாம், 2400 போய் 2600 போய் கொண்டிருந்தது. திருப்பி 2200 வந்துடும். உண்மையாயோ? இப்ப நாங்க பிளாட் போடக்கு எத்தனை ஆசை பண்ணீங்க? அது 2200 ரூபாய்க்கு. அப்படி தான் 2200 வந்துட்டு அப்படியே போட்டு மட்டா படுத்து இப்படி கேட்கிற கல்லு கூசுது. இடவெளியெல்லாம் பார்த்துட்டா தான் சார் இதெல்லாம் கதையிருந்து இதுக்கு 3 பேர் தான் என்ன சார்? ஒரு ஆள் குத்த ஒரு ஆள் கொண்டு வந்து போட கண்டிப்பாக. அதான் சொன்னேனே, ஒரு ஆள் 3 ரூபாய்க்கு கல்ல இருக்கா, சரி 6 ரூபாய்க்கு கல்ல இருக்கா 1400 ரூபாயும் போகுது, 1200 ரூபாயும் போகுதான். நாங்கள் 1200 ரூபா படி பார்த்தாலும் 3 ரூபாய்க்கு கல்ல எடுத்தா 3600 ரூபா அப்படி ஓகே தான். சரிதான். சரி கலாச்சி பண்ண தண்ணி இருக்கான் உங்களுக்கு. அதுதான் சக்திக்கு நான் பாருங்க என்ன தண்ணியை கொடுக்குறேன்னு. ஆனால் அவர் இதோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். இது வேறங்க கூல் போட்டார் பாம்பு கேட்க நிற்கிது பிள்ளையாண்டு. நான் தான் வச்சேன் நான். ஓகே பிள்ளைகள், வெற்றிகரமாக 4000 கற்கள் அறுத்து முடிக்க வாழ்த்துக்கள். இது இப்படி குடிக்க இப்படி வருது.
என்ன வேர் குடிச்சு வாரத்தில் ஒருத்தர் குடிச்ச தண்ணி முழுக்க வெளியில வந்து வேர்வை. இந்த சக்தி இங்க வேறங்க சக்தி எங்க போறீங்க? கொழும்புக்கு போயினமா சக்தி மிஸ் ஆனாமா. மண் எடுக்க போயினோம். இந்த மண்ணுக்கு பேர் என்ன? மண்ணுக்கு பேர் மண். சொல்லு மண். கணக்க மண் இருக்குல்ல. ஆனா நாங்க வீடு கட்டிக்கலாம் அந்த மணல் வெள்ளையா இருக்கும் சார். வீடு கட்டுற மணல். நீங்க அதை கேட்டீங்க. இது கண்டாவள பெருக்கல். இதுக்கு பேர் கண்டாவளை பெருக்கல். அப்பயே நாங்க கட்டின மண். அது பூச்சி வேலைக்கு தேவை. நீங்க கட்டுக்கு இந்த மண் தாங்க. அப்ப பூசுறது வெள்ளை மண். முந்தி இந்த கருங்கல்லி வாரையில முந்தி வெள்ளை கல்லில இல்ல கல்லா இருக்கிறது எல்லாம். அங்கட விட்டு கருங்கல்லி முந்தி 2003 அப்பமா பண்ணாத்துக்கு வீடு கட்டுக்க வெள்ளை கல்லையும் வெள்ளை மண்ணு தான் நான் ஞாபகம் கிடையாது. அப்படி கட்டினாங்க. இப்போ ஒரு டிப்பர் மண்ணின் விலை தெரியுமா? அண்டே சொன்ன நீங்க 1,30,000 ரூபா. இந்த வெயிலுக்குள்ள இந்த வேலைகள் செய்யறத நினைச்சா பாவங்க. கதை சொல்லுவீங்க தூக்கி காட்டுறீங்களே. நான் அண்டே தூக்கி காட்டினானே இல்லை. மண் தூக்கலாம் ஈஸியா. எத்தனை மண் போடுறீங்க? கல்லு போடுவோம். கொஞ்சம் கூட போட்டுருவோம். 62 கல்லு விழுந்துருக்கு. 62 அதுல 61 இருக்கு. கொஞ்சம் அப்ப எனக்கு கல்லு குறைச்சு போட போறோம். நான் கலைச்சு போட்டார் சக்தி. சக்தி பாவம் கஷ்டப்படுற. நீங்க சொன்னீங்க அல்ட்ராடெக். இது இதெல்லாம் விற்கிறது அதே ஒரு தனி ஸ்டைல் தானே. நானும் கையால கிழிக்கிறது மரம் இருக்கிற ஓரளவு பரவாயில்லை. உண்மையாதான். ஓகே எத்தனை இது மண் 3.5 போட்டுட்டீங்களோ? ஓகே. ஒரு பேக் சீமெண்ட். ஒரு பேக் சீமெண்ட் எவ்வளோ சொன்னீங்க? 2,200 ரூபா. 200. நாங்கள் ஒரு தடவை தானே கட்ட போகிறோம். அப்போ போடத்தானே மேம். விளம்பரத்தை பார்த்து விட்டு இந்தியாவில் ஒரு வீடு ஒரு பிரச்சனை ஆகி அது அவங்க போனோம். செய்த சீமந்தில் விழாதல்ல எங்க போனவ? ஓ சீமந்திர பிள்ளை சொல்ல என்ன நடந்த? போய் இல்லை சீமந்த பிள்ளை ப்ரூவ் பண்ணினாவையோ? சீமந்தை மணலையும் போட்டு மிக்ஸ் பண்ணவன். இதான் அந்த கேக் மிக்ஸ் பண்ணாதான் நான் ஞாபகம். சீனியும் பட்டரையும் போட்டு அடிக்கிறார். அப்ப மெஷின்ல நீங்க கொடுத்து செய்ய முடியாது உங்களோட சாமானால? சொல்லும். அதுக்கு என்ன காசு கூட முடியும். அதை விட கல்லு விலை வந்து எப்படி செய்யறாரு பார்ப்போமா? நன்றாக கலக்கவும் சீமந்தையும் மண்ணையும். இது என்ன? நாச்சின். நல்ல காத்துன்னு இப்ப ஒரு 5 நாளா நல்ல காத்து அடிக்குது. தொடங்கிட்டான். நான் நினைச்சேன் அந்த பராலா கோயில் தொடங்கிக்கல அது தொடங்குறாரு. முந்தி நாங்கள் கோயிலுக்கு போய் காத்தங்களை தள்ளி கொண்டு போவோம் நடந்து போய்க்க வயலுக்குலாம். சக்தி ஏன் என்ன நக்கல் பண்றீங்க? சக்தி ஏன் அவ்வளவுக்கு வளர்ச்சி. இதுக்கு நாங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பல.
எனக்கு இப்போ சார்ந்த நான் செய்கிற இந்த வேலையை பார்க்க ஆசையாக இருக்குது நானும் செய்வேன். சாயந்தரம் முடிவு கூட செய்யட்டும். ஆனால் அது கஷ்டம் என்னன்னா தெரியும். இந்த வீடு எப்போ முழுமையடையும்? சக்தி எப்போ முழுமையடையும்? இந்த வியூவை நான் பிடிச்சிருக்கு, இந்த என்வாயன்மெண்ட்டை நான் பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு நைட்டிஸ் போட்டால் தான் அது முழுமையாக. நீங்கள் என்ன விட விளம்பரதாரியா இருக்கிறீங்க. இப்போ அடுத்தது மண் போட்டு சீமெந்து போட்டாச்சு, சோறு போட்டு கறி விட்டாச்சு. இனி பருப்பு குழம்பு, கறியும் குழம்பு ஒன்று தானேண்ணா. பருப்பு கறி விட்டாச்சு, நீ உருளைக்கிழங்கு. இந்த வெயில இந்துகளையும் பார்க்க எனக்கு இதெல்லாம் மாஸ்க் போட்டு ஒன்று செய்ய வேண்டிய வேலை சார்ந்தா. வெளிநாடு போனால் அப்புறம் நாங்கள் மாஸ்க் போட்டு. ஏன் வெளிநாட்டுக்கு மாஸ்க்குமே என்ன சம்பந்தம்? இது எத்தனை இது 2 1.5 என்ன என்ன சக்தி 1.5 இல்லை கல் சார். டஸ்ட் பிறகு அதுதான் நாங்கள் வீட்டுக்கு கேட்டு. ஒரு அரை போடச்சு. ஆனா முதல்ல மேலே தானே போட்ட நீங்க 1 3 போட்ட நீங்க 10. குழக்க போறாரு சாமி. ரீடுமா அல்ட்ராடெக் வந்து உடனே ரீ போடுமா. அப்ப கணக்க தண்ணி விட்டு தானா குழைக்க வேணும். ஆமா இன்னும் தண்ணி விடணுமா? ஓகே